போன 2 வீடியோலயும் ஸ்கேம் காலர்ஸ் என்னென்ன பேசுனாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த ஸ்கேம் கால் கட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஹெச்டிஎஃப்சியோட இன்சூரன்ஸ் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி என்னோட பாலிசியோட ஸ்டேட்டஸ் என்ன, அதில் இப்போ எவ்வளோ போனஸ் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கால் வந்துச்சு, அதுக்கு நான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா இப்படின்ற 4 விஷயத்தையும் அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கால் நான் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வெயிட்டிங்ல வந்துட்டே இருந்தது. அது என்னன்னா பாரதி ஆக்ஸால இருந்து பேசுறோம் அப்படின்னு திரும்ப அந்த ஸ்கேம் பண்ண அதே குரூப்ல இருந்து தான் யாரோ பேசுனாங்க. அதையும் அடுத்து பார்ப்போம். Please select your preferred language. Press 1 for English. Hindi के लिए 2 दबाएं. Please press 1 for information regarding your policy number. There is the bonus amount will be there, but what is the call you got? Can you please let me know once? They said there is some bonus amount of 2,45,000. For that, I need to surrender this policy and I need to get another policy from Bharati AXA. No, sir. Maybe there was third party who is like for you to take a new policy. They are telling you to surrender. The bonus amount till now it is included what only 17,654 rupees. You got taken in 2018, right? 2017. 17. Yes. 18. Okay. Sorry, 17 to 18 financial year. Okay. For every financial the bonus will add. So till 20 it is 17,000. There is no such thing. It was a fake call which you got. So kindly ignore that. Okay. I don't have to do anything, right? The policy is secure, right? Yeah, policy is secured. Okay. Yeah. Thank you. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்தவரையில் நம்ம பாலிசியில் வெறும் 17,000 ரூபா தான் போனஸ் அமௌண்ட் இது வரைக்கும் அக்வயர் ஆயிருக்கு. அதாவது 2017லேருந்து 2020 வரைக்குமே வெறும் 17,000 ரூபா தான் போனஸ்ன்னு ஆட் ஆயிருக்கு. இதே வந்து இந்த ஸ்கேமர் சொல்றது 2,45,000 ரூபா. இது எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே ஸ்கேமர்ஸ் வந்து உங்களோட பேராசையை காட்டி தான் உங்களை வந்து ஏமாத்த பார்ப்பாங்க. அதனால நம்ப முடியாத அளவு ஒரு பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை நீங்க எடுக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எந்த ஸ்கீமா இருந்தாலுமே அது ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். அதனால ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க. இப்போ அடுத்து வந்து பாரதி ஆக்ஸால இருந்து பேசுறேன் அப்படின்னு இந்த ஸ்கேம் கும்பல்ல இருந்து ஒரு அம்மா பேசியிருப்பாங்க. அது என்னன்னு கேளுங்க. சார், நான் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். சார், உங்களுக்கு ஏதாவது நியூ பாலிசி ஐடியா இருக்குங்களா சார்? பாலிசி ஆஃபர் கேட்டிருக்காங்க, அதான் கால் பண்ணிருக்கேன் சார். ஆமாங்க. புரியுது சார்? ஆமாங்க. ஓகே, பிளானை பத்தி பேசலாமா? சொல்லுங்க. என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சார்? என்ன அமௌண்ட் மேம்? லோவஸ்ட் பாலிசி என்ன அமௌண்ட் மேம் இருக்கு? ஓகே, ஸ்டார்டிங் 25 இருக்கு சார் பாலிசி, நியூ பாலிசி. சரிங்க. நான் ஒரு 20 தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன். 20ங்களா? ஓகே, ஒன் செகண்ட். 21,000 வருஷம் நியூ பாலிசி. 22 தான் இருக்கு உங்களுக்கு நியூ பாலிசி. ஓகேங்களா? ஸோ பிளான் நேம் வந்து எலைட் அட்வான்டேஜ் பிளான் நேம் உங்களுக்கு. ஓகேங்களா? இது டோட்டலா பார்த்தா வந்து 20 இயர்ஸ் பிளான் சார் இது உங்களுக்கு டோட்டலா. ஓகேங்களா? சோ 20 இயர்ஸ் பிளான். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மேம், வேகமா பேசுறீங்க. ஓகே சார், இந்த பிளான் வந்து நேம் வந்து எலைட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? பிளான் டோட்டலா வந்து 20 இயர்ஸ் பிளான் சார் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து 12 இயர்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த 8 மாசம் வந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க சார். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 12 இயர்ஸ் எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஓகேங்களா? சோ அந்த 12 இயர்ஸ் எவ்வளவு நீங்க பே பண்ணிருப்பீங்க அப்படின்னா வந்து 2,60,000 நீங்க பே பண்ணிருப்பீங்க அந்த 12 இயர்ஸ் மட்டும் நீங்க. ஓகேங்களா? கெட்டின அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் சார் உங்களுக்கு. அதாவது நீங்க வந்து 12 இயர்ஸ் நீங்க பே பண்ணீங்க இல்லைங்களா, கெட்டின அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து 12.5 இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க சார் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ 12.5 இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா வந்து அடுத்த 8 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து 23,000 வரும் உங்களுக்கு அடுத்த 8 வருஷம் கெட்டின அமௌண்ட். அதாவது கெட்டின அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் அடுத்த 8 வருஷம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்து 23,000 வரும் உங்களுக்கு டோட்டலா. ஓகேங்களா? சோ பே அவுட் பிளஸ் வந்து சம்பளம் சேர்த்து வந்து கைக்கு எவ்வளவு டோட்டல் பெனிஃபிட் எவ்வளவு கைக்கு வரும் அப்படின்னா வந்து 4,55,000 கிட்ட நீங்க டோட்டல் அமௌண்ட் கைக்கு வரும் சார் உங்களுக்கு டோட்டலா. ஓகேங்களா? பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து லைஃப் கவரேஜ் இருக்கு சார். பிளஸ் வந்து ஐடி நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஓகேங்களா? நான் லைஃப் கவரேஜ் அப்படின்னா வந்து இந்த பிளான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 1 இயர் கட்டிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ தடவை இன்வெஸ்ட் பண்றேன், கட்டிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன், நம்ம டெத் ஆயிட்டு அந்த மாதிரினா நாமினியா போட்டு போயிடலீங்களா, நாமினியா வந்து உங்க அப்பாவோட ஹஸ்பண்ட போட்டு போயிடலீங்களா. இப்போ நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதை வந்து 11 டைம் கால்குலேட் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா? ஸோ 11 டைம் கால்குலேட் பண்ணி அது என்ன அமௌண்ட் வருதோ அது நாமினிக்கு கொடுத்துருவாங்க 15 டேஸ்ல. ஓகேங்களா? பிளான் முடியும் இல்லைங்களா, பிளான் முடியும் வந்து போனஸ் ஆட் பண்ணுவாங்க சார் உங்களுக்கு. ஓகேவா? போனஸ் வந்து 3 லேக் ஆட் பண்ணுவாங்க சார் டோட்டலா உங்களுக்கு. ஓகேங்களா?
டோட்டலா வந்து பிளான் முடியும் இல்லைங்களா, அது பிளான் முடியும் இல்லைங்களா, அந்த 20 இயர்ஸ் பிளான் முடியும் போது வந்து கைக்கு வந்து என்ன அமௌண்ட் கைக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா வந்து 7.5 கிட்ட கைக்கு வரும் சார் உங்களுக்கு. சரி டோட்டல் சரி. அந்த 20 இயர்ஸ் பிளான் முடியும் போது உங்களுக்கு டோட்டலா. இது இப்போ 20 இயர்ஸ் முடியல தான் நம்ம வந்து இப்போ பாலிசி ப்ரீமியம்லாம் எடுக்க முடியுமா, இல்லை நடுவில் கேன்சல் பண்ணலாமாங்க? நீங்க நடுவுல வந்து எப்படி சார், புரியல என்னாச்சு சார்? இல்லை கேட்குறேன், அதாவது லாக்இன் பீரியட் ரொம்ப 20 இயர்ஸ்ன்னு இருக்கே, அதனால நடுவில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நீங்க மெடிக்கல் பிளான் மாதிரி நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி சார் நீங்க கால் பண்ணுங்க, நானே வந்து கேன்சலேஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. இல்லை மெடிக்கல்னா புரியல, எப்படி கேன்சல் அதான் பண்ணுறீங்க? கேன்சல் பண்ணது மெடிக்கல் ப்ராப்ளம் மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம் சார். நீங்க அது மாதிரி மென்டல் ப்ராப்ளமா இருக்கு, கட்ட முடியல, அது கிளைம் பண்ணிக்கலாம். ஓ சரி சரிங்க. ஓகே சார், நீங்க பாஸ் மூவ் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கலாம் மேடம். இந்த கால்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பாரதி ஆக்ஸால இருந்து வந்த கால் கிடையாது. இதே ஸ்கேம் கும்பல் பண்ண கால் தான். இந்த காலை அவங்க வந்து நமக்கு எதிரா ஒரு எவிடன்ஸா ரெடி பண்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த காலை தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ப்ரூஃபா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா, இந்த காலை காட்டி பாருங்க, இந்த காலில் வந்து நாங்கள் வந்து பாலிசியை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நாங்கள் ஃபேக்காக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, அவராக தான் வந்து இந்த மாதிரி இந்த பாலிசி வேணும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் கட்ட போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலோட முக்கியமான பார்ட் என்னென்னா அடுத்து வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வாயாலே ரீசன் கேட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் இந்த மொள மாதிரி கும்பல். பாலிசி எந்த ரீசனுக்காக எடுக்கிறீங்க நீங்க? பாலிசி எந்த ரீசனுக்காக எடுக்கிறீங்க? இது சும்மா தாங்க, ஒரு இதுக்காக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஓகே ஓகே. அதாவது ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா? அந்த லோன் வாங்கி தர கிரெடிட் கொஞ்சம் கொடுத்துருந்தா கமிட்மெண்ட் ஏதாவது? லோன் இல்லைங்க, அப்படி எதுவும் இல்லை. சரி ஓகே, அதான் பண்ண முடியாது கண்டிப்பா. ஓகேங்களா, உங்க சேவிங்ஸ்க்காக மட்டும் தான் பாலிசி உங்களுக்கு. ஓகேங்களா, சரிங்க. ஓகே, தேங்க்யூ. கதையில பெரிய பெரிய ட்விஸ்ட் எல்லாம் அடுத்த காலில் தான் நடக்கும். அந்த காலையும் கண்டிப்பா அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோல பாருங்க. ஸோ இந்த திருட்டு கும்பல் என்னை விடுறதாவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் கால் வந்து காலையில் எனக்கு ஒரு 10 மணிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் மாறி 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 நான் அவர் பேசுகிறேன், இவர் பேசுகிறேன், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன்னு மட்டும்தான் சொல்லலை, மித்த எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேச வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.